செம சீனுங்க அது வந்து. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் ஒன்று இளையராஜா கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா ஒரு சரக்கு கப்பலில் இருக்கிற சரக்கை எடுத்துன்னு வரதுக்கு ஒரு கேங்ஸ்டர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மொழியில் வந்து ரெட்டி பிரதர்ஸ் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் எடுத்துகிட்டு வந்தா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீ பச்சா உக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அந்த மீட்டிங் பாயிண்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்துடுவார். ஏறக்குறைய அது இன்னும் மறக்கலை போல இது வந்து. அது எவர் கிரீன்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து. அதே தான் இதுலேயும் இருக்குது வந்து. ஒரு சமயம் வந்து அதை ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்ட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல வந்து. ஆனால் அது படம் முழுக்க அது கிடையாது. நம்ம இது கூட இப்படி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கேங்ஸ்டர் படத்தில் அதெல்லாம் உண்டு தானங்கன்னுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி டிட்டோ அப்படியே நாயகனில் இருந்த மாதிரியே இதில் வந்து ஒருவேளை இன்னும் நாயகன்லேருந்து அவங்களே மீளல போல இருக்குது வந்து. ஆமாம், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து. அதான் கூட சொல்லுவார் வந்து கமலஹாசன் அந்த ப்ரொமோஷனில் கூட. நான் அப்போ பார்த்த மணிரத்னம் வந்து இளைஞரா ரொம்ப இதுவாக இருந்தார். இப்போ வந்து ஞானி ரேஞ்சுக்கு வந்துட்டார் அவர் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. அந்த ஞானி ரேஞ்சுக்கு வந்த பிறகு வந்து அது அந்த பண்ண அந்த படம்லாம் அப்படி இன்னைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின் பொழுது அது தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக கூட நான் பார்க்குறேன். ரைட் வந்து அதை கரெக்டாக வச்சுருக்காங்க.